தண்டிகை என் உடன் பிறந்த தங்கையை போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. என் தங்கை நான் வளர்த்தது போல யாருமே வளர்த்தது கிடையாது. தங்காசி மலை எவ்வளவு பாசு வச்சுக்கிறேன் என் மைத்துனன் காலதத்தன் யாரு? உங்க மச்சான் வெள்ளிகிரி நாட்டிய ஆண்டவர் குடிவன். என் மைத்துனன் காலதத்தன். ஆமா, அப்பேற்பட்ட காலதத்திற்கு என் தங்கை தூர தண்டிகை பணமுடித்தேன். உலகத்திலே யாரும் செய்யாத சீர்வரிசை செய்த அண்ணன் தான். சீர்வரிசைன்னா இப்போ எப்படி ஒரு 100,000 போட்டிருப்பியா? வேலை செய்யறவன் அரசவையில நீ வந்து காவலாளி. முன்னாலே 100,000 அப்போ லங்கை ஆண்டு வரக்கூடிய ஐயா அப்படின்னா ஒரு மூட்டை போயிருக்கோம். 1000 கிலோ அப்படி போயிருக்கோம். வெள்ளி 1000 கிலோ அதெல்லாம் 1000 கிலோ கணக்காடா. ஒரு லங்கையை ஆண்டு வரக்கூடியவன் நிறைய கொடுத்துருப்பேன் சீர்வரிசை. ஆமா, பீரோ கட்டில் இதெல்லாம் மொத்தம் 8 செட்டு மிஷின் பேனு அதை விட ஆனா அதோட நம்ம பட்டு போடுறோம். கோடி கணக்கு எடுத்துருக்கோம். தெரியல பெரிய எவ்வளவு கொடுத்துரு போல தங்கச்சிக்கு. அப்படி என் தங்கைக்கு நான் கொடுத்த சீர்வரிசை இந்த அரும்பாடுதல் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க யாரும். ஒருவேளை அருமளத்தை எழுதி வச்சுக்கிறேன் உங்க தங்கச்சியா. லங்கையை ஆண்டு வரக்கூடியவன் நிறைய சரியான சொத்து நிறைய கொடுத்துரு போலகுது. ஆமா, நாங்கெல்லாம் வந்து ஒரு பகுட்டி, ஒரு குண்டா, ஒரு தவளை, ஒரு சொம்பு கொடுக்குறோம். நீ வந்து அரசு நல்லா எல்லாம் லங்கையை ஆண்டு வரக்கூடியவன். ஆமா, என் தங்கை தூர தண்டிகைக்கு உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத சீர்வரிசை கொடுத்தவன். என்ன கொடுத்துட்டு உன் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு கொடுத்துட்டியா? அப்படி என் தங்கை தூர தண்டிக்கைக்கு ஆமா உலகத்திலே யாருக்குமே கொடுக்காத சீர்வரிசை கொடுத்தவன் தான். உலகத்திலே கொடுக்காத சீர்வரிசை என்ன கொடுத்த? ஒருவேளை பிளேட் எதனா கொடுத்தேன் உங்க தங்கச்சிக்கு? அப்படி யாருக்குமே கொடுக்காத சீர்வரிசை நான் கொடுத்து வந்தேன். எப்படின்னா பாதம் வாங்கி ஆண்டு வரக்கூடியவன் அந்த அரசன். ஆமா, சொக்குப்படி மந்திரம் மாயாஜாலம் கற்றவன். ஆமா, என் உடன் பிறந்த தங்கை தூர தண்டிகை நான் கொடுத்த சீர்வரிசை பிரமித்து விட்டான் காலதத்தன். ஆமா, எப்படி அப்படியே பிரமித்து விட்டான். என்ன செய்த தெரியுமா? நிறைய கொடுத்துருப்பாடு. சாலையுடன் அவனுடனே அனுப்பி வைத்து விட்டேன் என் தங்கை தூர தண்டிகை. ஒரு படியோட அனுப்பிச்சு தங்காய்ச்சியா? ஆமா, ஆடா உம்முடைய திறனு போனவன நீ எல்லாம் கூத்துன்றதுல மொத்தம் 7 செட்டு கூத்துருக்கணும். அப்படி கிடையாது. இந்த உலகத்திலே எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த லங்கை நான் ஆளு வரை, ஆமா, என் உயிர் உள்ள வரை இந்த பாதர லங்கை நான் ஒருவனை ஆள வேண்டாம். பாதர லங்கை காலதத்தன் எப்பேற்பட்டவன்? இதற்கு இணையானவன் அவன். இப்ப நீ சொல்றிய பாதர லங்கத்தை நான் ஆளுன்றீங்க. ஆமா, ஒருத்தவனா பண்ணனா காலதத்தன் உன்னை மாதிரி ஒருத்தவனா பண்ணிக்கிறான். அரக்கோணத்துல ஒரு 3 பிளாட்டு, திருவள்ளூர்ல ஒரு 5 பிளாட்டு, நெகில ஒரு 10 பிளாட்டு, அது மாரி பிளாட்டுங்களை சொல்லி வந்த நிலத்தை இங்க வாங்கணும் அங்க வாங்கணும்னு இப்படி சொல்லி எல்லாரும் கூட சொல்லி பெக்க பேச்சு வந்துக்கிறான். அது சொல்லிச்சா நிலம். நீ எல்லாரும் நான் வாங்கிட்டு என்ன எல்லாரும் கூட சொல்லி வர. நான் உங்க தாத்தனை வாங்கினேன், மொப்பனை வாங்கினேன், உன்னை கொஞ்ச நாள் உன்னே வாங்க போறேன் நிலம். அது போல அம்மா அப்பெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுனால உன்னை கொஞ்ச நாள் வாங்கிட்டு கொடுப்போது. அது யாரு? அத்தை பேத்தியா நிலத்தை பேத்து. இந்த உயிர் உள்ள வரை இந்த பாதர லங்கை நான் ஒருவனை ஆள வேண்டும். காலதத்தன் நான் காலால் இட்ட வழி கையால் செய்யக்கூடியவன் காலதத்தன். ஆமா, இந்த உலகத்தில் எனக்கு இந்த லங்கை நான் ஆளும் வரை எனக்கு காலுக்கு கீழே தான் இருக்கணும். யாரா இருந்தாலும். ஆமா, யாரு? ஆமா, காலதத்தன். நான் கூட உன் காலுக்கு கீழே இந்த உலங்கை நான் ஒருவனை ஆள வேண்டும். ஆமா, ஆனால் என் மகளாக விளங்கக்கூடிய
ஒருவேளை இந்த லங்கையை நான் அணிந்து விட்டால் ஆமா எப்படி ஒருவேளை நீ அணிந்து விட்டா இந்த பாதர லங்கையை நான் என் உயிராகப்பட்டது போய்விட்டால் இந்த நாட்டை ஆமா ஒரு அரசன் ஆள வேண்டும் எனக்கு ஆண் வரிசை கிடையாது ஒரே ஒரு பெண் குழந்தை அதிரூபவதி ஆமா அவளுக்கு திருமணம் செய்து முடிக்க வேண்டும் யாருக்கு உன் பொண்ணு அவளுக்கு திருமணம் செய்து அவள் மூலியமாக வரக்கூடிய பேரப்பிள்ளை யார் பேச்சை காப்பான் உன் பேச்சத்தை அவனுக்கு இந்த நாட்டை மணிபடி சுட்ட வேண்டும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இப்பதான் கொஞ்சம் ஆயிக்குது கொஞ்சம் ஆவல் கடகால மட்டும் சரி உனக்கு தெளிவா கேக்குறேன் என்னுடைய மகள் அதிரூபவதிக்கு திருமணம் நடக்க வேண்டாம் ஆமா நீ மட்டுமா உங்க தம்பி யாரா இருக்கிறாங்களா 4 பேர் இருக்கிறாங்க 4 பேர் தம்பிங்க என்னுடைய மகள் 3 கிலோ தரேன் வரதட்சணை எவ்வளவு தருவேன் வரதட்சணை நீ கொடுக்கணும் ஒரு 10 லட்சம் ரூபாய் டேய் பேங்க்ல போயிடணும் என் பொண்ணு வந்து இப்படி கோணியாக்கிறதோ மூஞ்சி கோணியாக்கிறதோ பல்லுங்க கிராஸா போறதோ ஆமா கை காலம் கோணியாக்கிறது அந்த மாதிரி கிடையாது லங்கையே ஆண்டு வரக்கூடியவள் என்னுடைய மகள் உங்க பொண்ணு சூப்பரா இருக்கும் எப்பா என்னுடைய மகள் அதிரூபவதி ஆமா உனக்கு தர்றேன் நீ வரதட்சணை எவ்வளவு தருவேன் வரதட்சணை நான் தர மாட்டேன் நீ கொடுத்தா நான் வாங்கிப்பேன் அப்படி கிடையாது என் மகளை மனம் முடிக்கக்கூடியவன் என்னிடத்திலே அவனுடைய கட்டளை என்னிடத்தில் வர வேண்டும் யார் கட்டளை அவன் சம்பாதிக்க துட்டு உன்னாடு வரணும் உன் பொண்ணு மட்டும் அங்க போகணும் அது மாரி வாழ்க்கை அப்படி கிடையாது என் மகளும் இங்க இருக்கணும் இந்த சொத்தும் ஒருவேளை என் பேர புள்ள ஆர்டர் தந்தா கூட இந்த நாட்டு யார் பேர் மேல ஆடணும் உன் பேர் மேல ஆடலாம் மருமகன் வந்து பொண்ணு கூட்டு மரணம் இருக்கக்கூடாது மருமகன் கூட என் காலு கீழே தான் இருக்கும் யாரு அது மாரி மாப்பிள்ள மாமா சொல்லு மாமா சரி சந்தோஷம் வரக்கூடிய மருமகன் கூட ஆமா நான் காலால் இட்டு வழிய கையால் செய்யணும் தும்மனாவே யாரோ ஒருத்தர் செத்துறாங்க அப்படி நான் காலால் இட்டு வழி கையால் செய்யக்கூடிய மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் ஆமா என் பெண்ணுக்கு மாப்பிள்ளை இந்த கிராமத்தில் இருக்கிறார்களா மாப்பிள்ளை கேக்குறா என் மகளுக்கு மாப்பிள்ளை வேண்டும் வீட்டோட மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளை இவர் கரெக்டா சரியா போடுவாரு லட்சம் நான் கொடுக்கறோம் கிடையாது லட்சத்து நீ குடிச்சு அம்மன் கைக்கணும் அப்ப நோட்டை நீ ஏதிக்க எனக்கு அப்பேற்பட்ட மாப்பிள்ளை வேண்டாம் உலகத்தில் யாருமே சுற்றி பார்த்தாலும் கிடைக்காது ஒரு யோசனை எங்கெங்கோ போய் நம்ம பொண்ணு தேடுறத விட எங்கெங்க சொம்மாகிற இடத்தெல்லாம் போய் சுத்தினு வந்தா கூட உன் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி பிள்ளை எவனும் கிடைக்க மாட்டான் வீட்டோட மாப்பிள்ளை எவனும் வர மாட்டான் ஒருவேளை உங்க தங்கச்சியை கொடுத்து உங்க தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்திருந்தா என் தங்கை மனம் முடித்து நாள் முதல் இருந்து இவ்வளவு பாசி வச்சுக்க நீ போயிட்டு வந்துருப்பாட்டு பாத்துருப்ப என் தங்கையை இதுவரை நான் சந்திக்கவில்லை இதுவரை பாத்து இல்லையா யாரு கேக்குறியா இப்ப நான் போனேன்னு வச்சுக்கோ ஆமா ஒருவேளை என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து 16 வருஷம் எத்தனை குழந்தை பிறந்திருக்குமோ ஆமா என்ன வாங்கிடும் போன குழந்தைங்களுக்கு ஆமா ஒரு வாழைப்பழம் ஒரு ஸ்வீட் எதனா ஒரு பலகாரம் எவ்வளவு செலவாகும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ரூபாய் செலவாகும் அதனாலதான் அந்த செலவாக கூடாது நீங்க உன்னை மாரிக்கிறாங்கப்பா அந்த 1000 ரூபாய் எங்க துட்டு செலவாய் போட போதுன்னு வீட்லயே போன்லயே பேசிக்கிறானுங்க டேய் இந்த தேவடி பாசமா சொல்றேன் தங்கச்சிக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணுங்க என் தங்கையை இதுவரை நான் சந்திக்கவில்லை ஆமா என் தங்கை என்னை விட அதிர்ஷ்டசாலி
இதுவரை என் தங்கை என்னை சந்திக்கவில்லை. ஆமாட்டோம். காரணம் யாரு கேளு. எதனால? அவளை வந்து நான் சேர்க்க மாட்டேன். அவளுக்கு நல்லா வச்சு நான் நல்லவன். அவளுக்கு உன் நம்பர் கொஞ்சம் கொடுத்துட்டு போய். நீ வர பொண்ணு பாவத்துக்கு சொல்லி அனுப்புறது இந்த மாதிரி பொண்ணுக்கு. என் தங்கையை இதுவரை நான் சந்திக்கவில்லை. ஒரு 10 பேரை போங்க.